ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போதே என்னால் இது முடியாது, இது என்னால் யோசிக்க கூட முடியல, இதை எப்படி நான் பண்ணி முடிக்க முடியும், எனக்கு இவ்வளோ டேலண்ட்லாம் இல்லை, நான் இதை எப்படி பண்ண போகிறேன், இப்படி பல யோசனைகளோட ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட திறமை உங்களுக்கு நிஜமாவே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்ல. ஒரு முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணி அதில் நம்ம தோற்று போனால் கூட 2வது முயற்சின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம். அதனால் நமக்கு முடியாதுன்னு ஒரு விஷயத்த நம்ம நம்பக்கூடாது. நம்மளை மீறி ஒரு விஷயத்த யாராலையும் பண்ண முடியாது. நமக்கு முன்னாடி இருக்க ஒருத்தனால ஒரு விஷயத்த பண்ண முடியுங்கிறப்போ நம்மளால் ஏன் முடியாது? அவனை விட நம்ம முட்டாளுக்கு இல்லை, அவனை விட நம்ம திறமை இல்லாதவனும் கிடையாது. கரெக்டு தானே? நீங்கள் உண்மையிலுமே திறமையானவங்க. உங்களால் முடிஞ்ச வேலைகளை பெஸ்ட்டாக கொடுங்க. ஒரு கோல்டன் வேர்டு இருக்குது. என் ஃப்ரெண்ட் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வேர்டை நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னால் முடியாதுன்னு ஒன்று இருக்குன்னா அது எவனாலையும் முடியாது. அதே மாதிரி எவனாலையும் முடியாதது கூட என்னால் செய்ய முடியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையிலுமே எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாங்க. நீங்கள் நிஜமாகவே திறமைசாலி தாங்க. பார்த்துக்கலாம். துணிஞ்சு செய்ய ஆரம்பிங்க. டேக் கேர்.